சம்பாதித்ததை காப்போம், சம்மந்தியை மீட்போம். இதுதான் அவரோட கொள்கையாக வச்சுன்னு செயல்படுறாரு. இன்னைக்கு ஆம்புலன்ஸே அடிப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கார் இபிஎஸ். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய முறையான கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஏற்கனவே அது குறித்து நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பிலும் தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். பயணம் முடிந்து வந்த பிறகு முதல்வர் அவர்கள் இதில் எந்த அளவிற்கு அந்நிய முதலீட்டை ஈர்ப்பது, புதிய தொழில்களை தமிழகத்தில் தொடர்வது என்பதை விவரமான அறிக்கையை வெளியிடுவார். அந்த கல்வி உதவித்தொகைக்காக எம்பி உண்ணாவிரதம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு, அதுவும் மாலை செல்வங்களுடைய படிப்பிலே விளையாடுகின்ற தமிழக அரசு விரைவாக இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்களும் நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களும் பல்வேறு வகையில் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். இது போன்ற போராட்டங்களால் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும் முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய துணைத் தலைவர் அன்பிற்கினிய கனிமொழி அவர்களை அனுப்பி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார். அவரும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதன் பிறகாவது மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய முறையான கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஆம்புலன்ஸே அடிப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கார் இபிஎஸ். அவரோட தாக்கம் தோல்வி பயத்தை காட்டுது. போராட பிரச்சாரத்தில் அவர் சேர்க்குற கூட்டம் எந்த கூட்டன்றது அவருக்கே தெரியும். ஒரு எழுச்சியும் ஒரு பலனும் இல்லை. அவர் தமிழகத்தை மீட்போம்ன்ற ஒரு தலைப்பு வச்சுருக்காரு. அந்த தலைப்புக்கு நாங்கள் மாற்று கருத்து சொல்லணும்னா, சம்பாதித்ததை காப்போம், சம்மந்தியை மீட்போம். இதுதான் அவரோட கொள்கையாக வச்சுன்னு செயல்படுறாரு. இனி இது போன்ற வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுவார். அதை சந்திக்க திமுகவும் அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக காவல்துறையும் தயாராக இருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.